சார், நான் கல்ஃபுக்கு வேலைக்கு போறதுக்கு நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன். ஆனா, நான் போற மேக்ஸிமம் இன்டர்வியூல நான் ரிஜெக்ட் தான் ஆகுறேன். ஒரு சில இன்டர்வியூல செலக்ட் ஆனாலும், நான் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. என் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இத பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவா கல்ஃபுக்கு வேலைக்கு போறவங்கள ஒரே துறையில வேலை பார்த்தவங்க, பல துறையில வேலை பார்த்தவங்கன்னு 2ஆ பிரிக்கலாம். இதுல ஒரே துறையில வேலை பார்க்குறவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னா, உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல் துறைய எடுத்துக்குவோம். இந்த துறையில புதுசா உள்ள நுழையிறவங்க எலக்ட்ரீஷியனுக்கு ஹெல்ப்பரா ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைய கத்துக்கிட்டு எலக்ட்ரீஷியன் ஆவாங்க. அடுத்த சில வருஷத்துல சீனியர் எலக்ட்ரீஷியனா ஆவாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர், சார்ஜ் ஹேண்ட், ஃபோர்மேன் இப்படி டெவலப் ஆயிட்டே போவாங்க. இந்த டைப்ல ஆரம்பத்துல இவங்க கம்மியான சம்பளத்துக்கு போனாலும், போக போக அந்த வேலைய நல்லா கத்துக்கிட்டு எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. இவங்க இவங்களோட ஃபீல்டுல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும் பொழுது, கிளையண்ட் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் இவங்களால பதில் சொல்ல முடியும். இவங்க திறமையா இருக்கிறத பார்க்குற கிளையண்ட் இவங்க எதிர்பார்க்குற சம்பளத்துக்கு இவங்கள செலக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து பல துறையில வேலை பார்த்தவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஸ்டார்டிங்ல ஒரு கம்பெனில பணம் கலெக்ட் பண்ற கலெக்ஷன் ஏஜென்ட்டா வேலைக்கு போவாங்க. அடுத்து வெளிநாட்டுல நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்க. அடுத்து வெளிநாட்டுல இருந்து வந்ததும் இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போலாமேன்னு டிரைவர் வேலைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தொழில் கத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணி எலக்ட்ரீஷியன் வேலையை கொஞ்சம் கத்துக்கிட்டு அந்த ஃபீல்டுல வேலை பார்ப்பாங்க. இப்போ இவங்க எலக்ட்ரீஷியன் வேலைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கிட்டா, அந்த இன்டர்வியூல செலக்ஷன் ஆக இவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா, கிளையண்ட் கேட்குற கேள்விகளுக்கு இவங்களால ஒரு அளவுக்கு தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா, இவங்களுக்கு ஒரு ஃபீல்டுல நல்ல நாலேஜ் இருக்கிறத விட, நெறைய ஃபீல்டுல ஆவரேஜான நாலேஜ் தான் இருக்கும். ஒருவேளை இன்டர்வியூல இவங்க செலக்ஷனே ஆனாலும், இவங்க எதிர்பார்க்குற சம்பளம் இவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா, அவங்கள இன்டர்வியூ பண்ற கிளையண்ட் அவங்களுக்கு இப்ப இருக்கிற நாலேஜ்க்கு ஏத்த மாதிரி தான் சம்பளத்த இன்டர்வியூல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க வேற வேற ஃபீல்டுக்கு மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களால அதிக சம்பளத்துக்கு வேலைக்கு போக முடியாது. எந்த ஒரு வேலையையும் முழுசா கத்துக்க முடியாது. அதனால உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு துறைய தேர்ந்தெடுத்து, அந்த துறையில உங்க நாலேஜ டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணுனீங்கன்னா, வருஷம் போக போக உங்களுக்கு அனுபவமும் கூடும், சம்பளமும் ஏறும். அந்த துறையில நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. நீங்க உங்க துறை சார்ந்த எந்த இன்டர்வியூக்கு போனாலும், நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல உங்களால ஈஸியா செலக்ஷன் வாங்க முடியும். என் பேரு நந்தகுமார். நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட். உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போறது சம்மந்தமா ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இல்லன்னா, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம்.